தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி. கனமழை மற்றும் பலத்த சூறாவளி காற்று எச்சரிக்கை காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 5வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 5வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை ராமநாதபுரம் பகுதியில். அது குறித்த செய்தியை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பாம்பன், தொண்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அவர்களின் நாட்டுப் படகுகள், விசைப்படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பலத்த காற்று காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 5வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. பாம்பன், தொண்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் விசைப்படகுகள், நாட்டுப் படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை ராமநாதபுரத்திலிருந்து தொலைபேசி வாயிலாக தருகிறார் செய்தியாளர் ரகு. ரகு, தற்போது 5வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தற்போதைய நிலவரம் என்ன? கண்டிப்பா பூர்ணிமா, 5வது நாளாக இன்றும் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மீனவர்கள் இன்றும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல அனுமதிக்கப்படவில்லை. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்த போதிலும் இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீசும் என்றும் மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 75 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் வருகிற டிசம்பர் 2ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 75 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை இன்றும் நீடிக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் மட்டுமின்றி நாட்டுப்படகு மீனவர்களும் கடந்த 5 நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், தொண்டி, நம்புதாளை உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விசைப்படகுகளும் நாட்டுப்படகுகளும் கடலுக்கு செல்லாதால் கரையோரங்களில் பத்திரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரகு.